ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியூவர்க். இந்த வீடியோல நம்ம ஜியாகிரபி பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு நேயர் விருப்பம். ஏன்னா ஒரு நேயர் வந்து கேட்டிருந்தாரு, மேம் ஜியாகிரபிக்கும் போடுங்க டூயினோ பகுதிகள் அப்படின்னுட்டு. சோ உங்களுக்கு தெரியுமா பகுதி பிளஸ் புக் பேக் வந்து இந்த சீரியஸ்ல ஜியாகிரபில வந்து பார்க்கலாம். ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 7 லெசன்ஸ் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்னு சொல்லுவோம். லெசன் வைஸ் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸோட புக் பேக் கொஸ்டின்ஸ் பிளஸ் இந்த டூ யூ நோ பகுதி ரெண்டையுமே சேர்த்து வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? அண்ட் இதே மாதிரி நம்ம பாலிட்டிக்கும் ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இல்ல அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். அண்ட் இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல இருக்கு. பிஏ புக் டெலிகிராம் சேனல் இருக்கு. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நம்மளோட சேனல் யூடியூப் சேனலோட பயோல இருக்கு. சோ நீங்க பாத்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம டைரக்டா வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே தான், நாட் ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ், ஆல்ரெடி படிச்சு முடிச்சவங்களுக்காகவுமே தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு லாஸ்ட் கட்டத்துல வந்து இருக்கும். குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. சோ இந்த டைம்ல புதுசா நம்ம எதுவுமே வந்து படிக்க கூடாது. நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு ரிவிஷனா இருக்கணும். இல்ல நீங்க அந்த லெசனை படிக்கவே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் டூ யூ நோ பகுதியை வந்து பாத்துக்கோங்க. கண்டிப்பா வந்து 1 or 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 10th ஃபர்ஸ்ட் லெசனா இருக்கக்கூடிய இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்த லெசனையும், அண்ட் இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இதுல இருக்கக்கூடிய டூ யூ நோ பகுதியும் அண்ட் பாக்ஸும் தான், பாக்ஸ் பிளஸ் புக் பேக், இந்த 3 திங்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆந்திர பிரதேசத்தின் தலைநகர் அமராவதி நகர் ஆகும். ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திரா பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு தலைநகரா இருக்கும். அதாவது 2024 வரைக்கும் ஹைதராபாத் வந்து ஆந்திராக்கும் தெலுங்கானாக்கும் கேபிட்டல் சிட்டியா இருக்கும். இது வந்து எதுபடி சொன்னாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேசத்தின் தலைநகர் அமராவதி ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமா சொன்னாங்க. ஓகேங்களா? சோ ஆனா ஆந்திர பிரதேசத்தோட தலைநகர் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அமராவதி. நெக்ஸ்ட், ஆரவல்லி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்றாகும்னு கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்று எது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆரவல்லி மலைத்தொடர் கொடுத்திருந்தாங்க. சோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அடுத்து, இமயமலையில பல சிகரங்கள் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகுல இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள்ல காட்டிலும் அதிக சிகரங்கள் இருக்கிற மலைத்தொடர் எதுன்னா இந்த இமயமலை தான். உலகுல நிறைய மலைத்தொடர்கள் இருக்கு. ஆனா அதிக சிகரங்கள் இருக்கக்கூடியது இமயமலை. இதுல என்ன இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல 14 உயரமான சிகரங்கள் இருக்கு. அந்த 14 சிகரங்கள்ல 9 சிகரங்கள் வந்து எங்கதான் இருக்கு அப்படின்னா இமயமலையிலேயே இருக்கு. பாருங்க, ஜஸ்ட் இன்னும் ஒரு 5 தான் வந்து வெளியில இருக்கு. மீதி 14ல 9 வந்து எங்க இருக்கு? இமயமலையிலேயே இருக்கு. நெக்ஸ்ட், இது வந்து கணவாய். கணவாய் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது எப்படி கேட்பாங்க, பொறுத்துகள்ல கேட்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்பெசிபிக்கா பிளேஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்கலாம். சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இது கரெக்டா பாத்துக்கோங்க. காரக்கோரம் கணவாய் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காரக்கோரம் காஷ்மீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காஷ்மீர். அடுத்தது சொஜ்ஜிலா கணவாய், சித்திலா கணவாய். இது எங்க இருக்கு அப்படின்னா இமாச்சல் இருக்கு. இது நீங்க எப்படி ஞாபகம் வேணும்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இல்ல எனக்கு கிளியரா இருக்கேன் அப்படின்னா நோ நீட் டு பை காட் திஸ் ஒன். ஓகேங்களா? சோ வேணும் அப்படின்னா மட்டும் பண்ணுங்க. சொஜ்ஜிலா கணவாய், சித்திலா கணவாய் எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இமாச்சல் போய் பஜ்ஜி சொஜ்ஜிலா சாப்பிட்டுட்டு சிப்ஸ் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பஜ்ஜி சொஜ்ஜி, அப்ப சொஜ்ஜிலா கணவாய். அடுத்தது சாப்பிட்டுட்டு அங்கிருந்து என்ன வாங்கிட்டு வந்தோம்? சிப்ஸ். சோ அதனால சிப்திலா. இது எங்க இருந்து? இமாச்சல்ல இருந்து அப்படின்னு சொல்றது ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பொமிடிலா கணவாய் வந்து அருணாச்சல் பிரதேஷ், நாதுலா மற்றும் ஜலபுலா கணவாய் வந்து சிக்கிம்ல இருக்கு. இதுக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஜல்லி சாப்பிடும் போது நாக்குல சிக்கிக்கிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்னடா புதுசா இப்படி சொல்றீங்களே, நாக்குல எப்படி சிக்கும், வாயில தானே சிக்கும்னு உங்களுக்கு எல்லாம் தோணும். ஜஸ்ட் வந்து ஒரு, இப்போ இந்த வேர்ட், இந்த சென்டென்ஸ் கேட்டிருப்பீங்கல்ல, சோ இது வந்து தப்பா சொல்லிருக்கேன் அப்படின்ற ஒரு இது வந்து உங்களுக்கு மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். அப்ப அன்னைக்கு சொன்னாங்க ஜெல்லி சாப்பிட்டு நாக்குல வந்து சிக்கிக்கிச்சு அப்படின்னு. நாக்குல எப்படி சிக்கும், வாயில தானே சிக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்ல அப்படின்ட்டு. சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாக்கு அப்படின்னா நாதுலா, ஜெல்லி ஜலப்புலா, அண்ட் சிக்கிக்கிச்சு சிக்கிம். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? அப்ப காரக்கோரம் காஷ்மீர், பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டுட்டு சிப்ஸ் வாங்கிட்டு இமாச்சல்ல இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது. அடுத்தது பொமிடிலா கனவை எதுவும் தேவையில்லை.
ரிமைனிங் இருக்கிறது அது ஒண்ணுதான், அருணாச்சல் பிரதேஷ். அடுத்தது நாதுலா மற்றும் ஜலபலா கணவாய் சிக்கிம். ஓகேங்களா? இதெல்லாம் இமயமலையில இருக்கக்கூடிய முக்கிய கணவாய்கள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடிய முக்கிய கணவாய் எதுனா கைபர் கணவாய். இதுவும் கேட்கப்படலாம். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் எது அப்படின்னுட்டு. அடுத்தது மற்றும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய போலன் கணவாய் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள முக்கிய கணவாய்கள் ஆகும். இந்த கைபர் கணவாயும் இந்த போலன் கணவாயும் தான் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கணவாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய துணைக்கண்டம் அப்படின்னா எது எதெல்லாம் இருக்கும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். இதுக்கான ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து நான் மேப் ரீடிங் கூட கொடுத்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் மேப் ரீடிங் கூட உங்களுக்கு ஜியோகிராஃபி பிளேலிஸ்ட்ல இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இதை பத்தி மேப் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்க அங்க பாத்துக்கோங்க. டீடைல்டா இருக்கும். ஓகேங்களா? 4 பார்ட்ஸ் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ஒரே லெசன் 4 பார்ட்ஸா போயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆறுகள் பத்தி கொடுத்திருக்காங்க. ஆறுகள் வந்து இரண்டா வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து இமயமலை ஆறுகள், இன்னொன்னு வந்து தீபகற்ப ஆறுகள். இந்த இமயமலை ஆறுகள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வற்றாத ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது வந்து வற்றாத நதிகள் அப்படின்னு சொல்றாங்கன்னா மழை காலத்துல என்ன ஆகும், மழை பெஞ்சு தண்ணி வந்துட்டே இருக்கும். இதுவே கோடை காலத்துல என்ன ஆகும்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆறுகளுமே வந்து பனியாறுல இருந்து உருவாகக்கூடியது. சோ அந்த பனியாறுகள்லாம் கோடை காலத்துல என்ன ஆகும், மெல்ட் ஆகுமா, அதனால இந்த ஆறுல வந்து வாட்டர் இருந்துட்டே இருக்கும். அதாவது மழை காலத்துலயும் இருக்கும், கோடை காலத்துல கூட இங்க வாட்டர் இருக்கும். தீபகற்ப ஆறுகள் அப்படிலாம் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து வற்றி போகும். மழை சரியா இல்லாத காலங்கள்ல வந்து இதாகும். சோ அப்ப தீபகற்ப ஆறுகள் அப்படிங்கிறது நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. இதுல இந்த நர்மதை, தபதி வந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரால இமயமலையில இருந்து வரக்கூடியது. இது வந்து உங்களுக்கு புக்லயே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, எந்த ஆற்றில் ஜர்ஷபா அதாவது ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சராவதி ரிவர். ஓகேங்களா? சராவதி ரிவர்ல தான் வந்து இது அமைஞ்சிருக்கு. சோ இத நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டினா கேட்கறது கூட சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். சோ இப்ப சராவதி நதி அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. அடுத்து நம்ம கடைசி இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு இந்த லெசன்ல கொடுத்திருக்கிறது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட சுருக்கம். இந்த பாட சுருக்கம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா லெசன்ல கொடுக்காத ஒரு சில பாயிண்ட்ஸ இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு சில புக்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால வந்து நீங்க இதையும் ஒன்ஸ் பாத்துக்கிறது பெட்டர். ஓகேங்களா? சோ இந்த இமயமலை அதாவது இந்தியாவுடைய அமைவிடம், இயற்கை அமைவுகள், நிலத்தோற்றம் பத்தி பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய இயற்கை பிரிவுகளை வந்து 5ஆ வந்து பிரிக்கலாம். இயற்கை தோற்றங்களை வந்து 5 பிரிவுகளா பிரிக்கலாம். என்னென்னு பாத்தீங்கன்னா வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், பாலைவனம், கடற்கரை சமவெளிகள் அண்ட் தீவுகள். ஓகேங்களா? இத்தனை 6ஆ இருக்கா? 5 நீங்க கொடுத்திருக்காங்க. பட் 6 கிளாசிஃபை பண்றது. சோ அதுக்கு அடுத்தது வடக்கு மலைகள் அப்படிங்கிறது 3 பிரிவுகள் கொண்டுள்ளது. என்னன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ், பூர்வாஞ்சல் மற்றும் கிழக்கு இமயமலைகள். இங்க உங்களுக்கு கொடுக்கல, அதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னா மேற்கு இமயமலைகள் அர்த்தம். மேற்கு இமயமலைகள். இமயமலைங்கிறது சென்ட்ரல் ஹிமாலயாஸ்னு சொல்லுவாங்க. பூர்வாஞ்சல் கிழக்கு இமயமலைகள். இது ஓகே. இதுல ஃபர்தரா இந்த இமயமலை இருக்குல்ல, சென்ட்ரல் இமயமலை, இதையுமே பிரிச்சிருப்பாங்க. எப்படின்னா ஹிமாத்ரி, ஹிமாச்சல், அதுக்கடுத்து லாஸ்டா சிவாலிக். இதுவுமே டீடைல்டு வீடியோ உங்களுக்கு இருக்கு. இந்த 3 பத்தியுமே டீடைல்டு வீடியோ இருக்கு. ஜியோகிராஃபி பிளேலிஸ்ட்ல பாத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வடபெரும் சமவெளிகள். அடுத்த பகுதி என்னது? வடபெரும் சமவெளிகள். வடபெரும் சமவெளிகளை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளின்னு 4ஆ பிரிச்சிருக்காங்க. பட் இது இன்னொரு கிளாசிபிகேஷனும் இருக்கு. அதுல அங்க இருக்கக்கூடிய படிவுகள் அடிப்படையில் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா பாபர் சமவெளி, தராய் சமவெளி, பாங்கர் சமவெளி. பாங்கர்னா பழைய வண்டல்மன் அர்த்தம். காதர் சமவெளி, புதிய வண்டல்மன். அதுக்கடுத்து லாஸ்டா டெல்டா சமவெளி. 5ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? படிவுகளை பொறுத்து 5ஆ பிரிச்சிருப்பாங்க. பட் நிலத்தோற்றங்களை பொறுத்து 4ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடியது தீபகற்ப பீடபூமிகள். இந்த தீபகற்ப பீடபூமிகள் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா மத்திய உயர்நிலம், தக்கான பீடபூமி 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்தியா மேப் இப்படி இருக்கு அப்படின்னா ஐம் நாட் குட் அட் டிராயிங். சோ அதனால ஜஸ்ட் அப்படியே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்க நர்மதை ரிவர் இருக்குல்ல, சோ இங்க எல்லாமே வந்து இங்க இருக்கிறது எல்லாமே இமயமலைகளோட முடிஞ்சிரும். அதுக்கு கீழே இருக்க போர்ஷன் தான் இந்த வடபெரும் சமவெளிகள். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதுதான் வந்து இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷன் தான் வந்து மத்திய உயர்நிலங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது நர்மதை ஆறு வந்து 2ஆ பிரிக்கும் தீபகற்ப பீடபூமிய. மேல வந்து மத்திய உயர்நிலங்கள்னும், கீழே வந்து தக்கான பீடபூமினும். அப்ப இந்த முக்கோண வடிவில் இருக்கிறது வந்து தக்கான பீடபூமி.
இந்த நர்மதை ரிவருக்கு வடக்கு பகுதியில் இருக்கிறது மத்திய உயர்நிலங்கள். இதுவுமே கேட்பாங்க. தீபகற்ப பீடபூமியை இரு பிரிவுகளா பிரிக்கக்கூடிய ரிவர் எதுன்னு, அது நர்மதை ஆறு. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தீவுகளை பொறுத்த வரைக்கும் அந்தமான் நிக்கோபர் தீவுகள், லட்சத்தீவுகள் இந்தியாவுல இருக்கக்கூடிய 2 பெரிய தீவு கூட்டங்கள் இதுங்க. அதுக்கு அடுத்தது இந்தியாவுடைய வடிகால் அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வட இந்திய ஆறுகள் பார்த்தோம்ல, இமயமலை ஆறுகள், வற்றாத ஆறுகள்னு சொல்லுவாங்க வட இந்திய ஆறுகளை. அதே மாதிரி தீபகற்ப ஆறுகள் நம்ம பார்த்தோம். இதுல நர்மதை, தபதி, மாகி, சபர்மதி ஆகிய ஆறுகள் எங்க கலக்குது அப்படின்னா அரபிக் கடல்ல கலக்குது. இதுல நர்மதை, தபதி வந்து ரெண்டுமே மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். மாகி, சபர்மதியும் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் லிஸ்ட்ல தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனா இது எக்ஸாக்டா சொல்லணும்னா தென்மேற்கு சவுத் வெஸ்ட்ல வந்து பாயக்கூடிய ஆறுகள். ஓகேங்களா. தென்மேற்கு திசையில வந்து பாயக்கூடிய ஆறுகள் தான் வந்து இந்த ரெண்டுமே. ஓகேங்களா. எக்ஸாக்டானா இது. அதுக்கடுத்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி ஆறுகள்லாம் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். அதனால வங்காள விரிகுடால கிழக்கும். ஓகேங்களா. சோ இது ஃபர்ஸ்ட் லெசனோட இது. இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல என்னென்ன புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்தியாவை வடக்கு தெற்கு பரவல் எதுன்னு கேட்டிருக்காங்க. வடக்கு தெற்குனா இப்ப இந்தியா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்ல, இப்படி இருக்கா. அப்ப இந்த வடக்கு பகுதியில இருந்து தெற்கு பகுதி, இந்த கன்னியாகுமரி முனையில இருந்து இங்க இந்திரா கோல் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா 3214 கிலோமீட்டர். இதுவே மேற்கு கிழக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 29333 சாரி 2933 கிலோமீட்டர்ஸ். அடுத்தது பீகாரின் துயரம் என அழைக்கப்படக்கூடிய ஆறு. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லயே இருக்கு, கோஷி. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 3 பக்கமும் நீரால் சூழப்பட்ட பகுதி என்னன்னு அழைக்கப்படுதுன்னா தீபகற்பம்னு அழைக்கப்படுது. பாக் நீர்ச்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இந்த ரெண்டுமே வந்து இந்தியாவை எதுல இருந்து பிரிக்குது அப்படின்னா இலங்கையில இருந்து பிரிக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? இப்பதான் சொன்னேன், இவங்க புக் பேக்ல கொடுத்திருக்கிறது வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பாடசுருக்கம்ல நிலத்தோற்றங்களை வச்சு கொடுத்திருப்பாங்க. ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி அப்படி கொடுத்திருப்பாங்க. ஆனா இது வந்து என்ன, பிரம்மபுத்திரா சமவெளி, மொத்தம் 4 கொடுத்திருப்பாங்க. இது வந்து என்னன்னா வண்டல் படிவுகளை வச்சு சொல்றாங்க. பழைய வண்டல் படிவு, பழையனா பாங்கர். ஓகேங்களா. பாபர் வரக்கூடாது, பாபர் வந்து மன்னர், அவர் வரமாட்டாரு, அவர் பழைய ஆள், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஓகேங்களா. சோ பாங்கர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுசு அப்படின்னா காதல். அடுத்தது பழவேற்காடு ஏரி. பழவேற்காடு ஏரி வந்து புலிக்காச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு, எந்த மாநிலங்களுக்கு இடையே அமைஞ்சிருக்குன்னா தமிழ்நாட்டுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் நடுவுலதான் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த பழவேற்காட்டு ஏரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. சாங்போ, யமுனை, புதிய வண்டல்மண் படிவுகள், காட்பின் ஆஸ்டின், சோழமண்டல கடற்கரை. இதை நீங்க வந்து இது பண்ணணும். இப்ப வந்து என்னன்னா யமுனை அப்படிங்கிறது என்ன, கங்கை ஆற்றுடைய துணையாறா. சாங்போ அப்படிங்கிறது என்னன்னா பிரம்மபுத்திரா தான் வந்து சாங்போன்னு அழைக்கப்படும். சோ அப்ப பிரம்மபுத்திரா. யமுனை வந்து கங்கை ஆற்றோட துணையாறு. புதிய வண்டல்மண் படிவுகள் இப்பதான் பார்த்தோம், என்னன்னு அழைக்கப்படுது, காதர்னு அழைக்கப்படுது. கேட்பின் ஆஸ்டின்ங்கிறது இந்தியாவுடைய உயரமான சிகரம். சோழமண்டல கடற்கரைங்கிறது தென்கிழக்கு கடற்கரை சமவெளி. ஓகேங்களா. அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் லெசன்லயுமே உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு இது கேட்கலாம், பிரிட்டிஷ் காலநிலை என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்கலாம். இல்லைன்னா அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக மிக குளிருடையதாகவோ இல்லாத காலநிலை என்ன அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன்ல சமச்சீர் காலநிலை கொடுக்கலாம், இல்ல பிரிட்டிஷ் காலநிலையும் கொடுக்கலாம். சோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சமச்சீர் காலநிலைங்கிறது பிரிட்டிஷ் காலநிலை என அழைக்கப்படுகிறது. அப்படின்னா என்னன்னா அதிக வெப்பமும் இருக்காது, அதிக குளிரும் இருக்காது. ஓகேங்களா. ஒரு மாடரேட்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிக்கிறது. இதுதான் வெதர் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கேட்கணும். இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு, நாளைக்கு வெதர் எப்படி இருக்கும் அப்படிதான் கேட்கணுமே தவிர கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க கூடாது. ஏன்னா கிளைமேட் அப்படிங்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்தோட சராசரி வானிலை, சராசரி வெதர் தான் வந்து ஆவரேஜ் வெதர் ஆஃப் 30 to 35 இயர்ஸ் தான் வந்து கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ அப்ப வெதர் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருக்கக்கூடியது, மாதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஆனா 30-35 வருஷம் கணக்க வச்சு சொல்றது காலநிலை. அடுத்தது மான்சூன் அப்படிங்கிற சொல் மௌசியம் அப்படிங்கிற அரபு சொல்லில இருந்து பெறப்பட்டது. இது கேட்கலாம், மான்சூன்ங்கிறது எந்த லாங்குவேஜ்ல இருந்து எடுக்கப்பட்டது. மௌசிம்ங்கிற அரபு சொல்ல இருந்து இது பண்ணுது. இதோட பொருள் என்ன அப்படின்னா பருவ காலம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இதே மாதிரி உங்களுக்கு கிளைமேட்டுக்குமே ஒண்ணு இருக்கு. கிளைமேட் அப்படிங்கறதையுமே ஒரு சொல் இருக்கு, அந்த சொல்லுக்கான மீனிங் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத கரெக்டா படிச்சிருந்தீங்கன்னா அது நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இங்க எப்படி மான்சூன்னா மௌசியம்னா என்னன்னா பருவ காலம்னு அர்த்தமா, அதே மாதிரி கிளைமேட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல் இருக்கு, ஒரு
என்ன லாங்குவேஜ்னு சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். என்ன லாங்குவேஜ் அண்ட் அந்த சொல் என்ன, அதுக்கான பொருள் என்ன. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பருவ காலத்தை வந்து 4ஆ வந்து பிரிச்சிருப்பாங்க. குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். இதுல நீங்க முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த மந்த் வந்து பார்க்கணும். மந்த் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்பாங்க. குளிர்காலம் அப்படின்னா ஜனவரில இருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்கக்கூடியது. கோடைக்காலம் அப்படிங்கிறது மார்ச்ல இருந்து மே வரைக்கும் இருக்கக்கூடியது. தென்மேற்கு பருவக்காற்று காலம் இல்லைன்னா மழைக்காலம்னு சொல்லுவாங்க. இது எப்போ அப்படின்னா ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடியது. வடகிழக்கு பருவக்காற்று காலம்ங்கிறது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அண்ட் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். உலகின் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுசின்ட்ராம் மேகாலயாவுல இருக்கு. இது எங்க இருக்கு? உலகின் அதிக மழை பெறும் பகுதி எதுன்னு கேட்கலாம். மேகாலயால இருக்கக்கூடிய இந்த மவுசின்ட்ராம். சம்டைம்ஸ் எவ்வளவு சென்டிமீட்டர்ஸ்னு கேட்பாங்க. 1141 சென்டிமீட்டர்ஸ். என்ன பிளேஸ் அண்ட் எந்த ஸ்டேட்ல இருக்கு அண்ட் எவ்வளவு மழை பெய்யுது. ஓகேங்களா? சோ 1141 சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடிய பிளேஸ் எங்க இருக்குன்னா மவுசின்ட்ராம். இந்த மவுசின்ட்ராம்ங்கிறது எந்த ஸ்டேட்குள்ள இருக்குன்னா மேகாலயால இருக்கு. அதுக்கடுத்து முக்கியமான பகுதினா புலிகள் பாதுகாப்பு திட்டம். இது எந்த இயர்னு கேட்பாங்கம்மா. சோ இத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973ல தொடங்கப்பட்டுச்சு. புலிகளை பாதுகாக்கிறதுக்கும் அதோட எண்ணிக்கை அதிகரிக்கிற நோக்கத்தோட புலிகள் பாதுகாப்புகள் தொடங்கப்பட்டிருக்கு. இப்ப கூட நீங்க பார்க்கலாம், கண்டினியூஸா வந்து உங்களுக்கு புலிகள்லாம் வந்து வெளிநாடுகள்ல இருந்து இங்க இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. பிரதமர் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? சோ அடுத்த செகண்ட் லெசன்ல இருக்கக்கூடிய பாடசுருக்கம். இதுல என்ன இம்பார்ட்டன்ட், ஏன் இது இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன்னா, இங்க அந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு உள்ள இருக்காது, இங்கதான் இருக்கும். இந்தியாவுடைய காலநிலை அப்படிங்கிறது அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. உங்களுக்கு ஜியாகிரபில இருந்து வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா பகுதி அண்ட் பாக்ஸ் அண்ட் பாடசுருக்கம், புக் பேக், இதெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய பருவங்களை 4 பருவங்கள் இப்பதான் பார்த்தோம். குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். இது எந்தெந்த மந்த் அப்படிங்கறது பார்த்தாச்சு. அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மனிதனோட நேரடி அல்லது மறைமுக தலையீடு இல்லாம இயற்கை சூழ்நிலையில வளரக்கூடிய தாவரங்களை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இயற்கை தாவரங்கள். அதாவது நம்மளால நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ எந்த டிஸ்டர்பும் இல்லாம வளரும் பாருங்க, அதெல்லாம் இயற்கை தாவரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த இயற்கை தாவரங்கள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா அயனமண்டல பசுமை மாறா காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள், அடுத்தது அயனமண்டல வறண்ட காடுகள், பாலை மற்றும் அரைப்பாலைவன காடுகள், மலைக்காடுகள், ஆல்பைன் காடுகள், சதுப்பு நில காடுகள்னு வகைப்படுத்திருக்காங்க. அடுத்தது உயிர்கோள காப்பகங்கள் என்பது நிலம் மற்றும் கடலோர பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் மண்டலங்கள். அதாவது நிலம் மற்றும் கடலோர பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் மண்டலங்களை தான் வந்து உயிர்கோள காப்பகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து புக் பேக்ல கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறக்கூடிய பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. மேற்கத்திய இடையூறு காற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்கதான் ஹிட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா அந்த பகுதி, அந்த மேற்கு கடற்கரை பகுதியில தான் வந்து ஹிட் பண்ணும். மேற்கு தொடர்ச்சி மலையோடைய கேரளா சைடு, அந்த சைடை வந்து ஹிட் பண்ணும். சோ இதனால எந்த பகுதி வந்து மழை பெறும் அப்படின்னா கேரளா தான் அதிக மழை பொழிவு பெறும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கேரளா, அதுக்கப்புறம் தான் மேற்கு தொடர்ச்சி மலைகளை தாண்டி அந்த காற்று மேல வரும். அதே மாதிரி சுத்தி ஒரு 3 பிரிவுகளா பிரியும். இதெல்லாம் வந்து நீங்க டீடைல்டா லிசன்ல தான் பார்க்கணும். நெக்ஸ்ட், கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுகள் உதவுகின்றன அப்படின்னா மாங்காய், மாஞ்சாரல், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. மாஞ்சாரல் காற்றுகள். அதாவது இப்படி இருக்குல்லடாமா, இந்தியா அப்படி இருக்குமா? சோ இந்த இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குமா, இந்த இங்க வந்து கேரளா இருக்கும். இந்த போர்ஷன் வந்து கேரளாவா இருக்கும். இப்ப உங்களுக்கு கிரீன் கலர்ல காட்டுறேன் பாருங்க. சோ இந்த போர்ஷன் வந்து கேரளா, இங்க வந்து கர்நாடகா இருக்குமா. சோ தென்மேற்கு பருவக்காற்று வந்தவொடனே எப்படிதான் வீசும், இப்படிதான் வீசும். இப்படி வீசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில மோதி இங்க கேரளாலேயே வந்து காற்று மோதும் பக்கம்னு சொல்லுவாங்க. அந்த பக்கத்துலதான் அதிக மழை பெறும். சோ நம்ம இருக்கிறது வந்து இந்த சைடு இருக்கும். அப்ப இந்த சைடு வந்து காற்று மோதா பக்கம். அதனாலதான் நம்மளுக்கு தென்மேற்கு பருவக்காற்றுல கொஞ்சம் தான் மழை பொழிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது இப்படி மோதுமா, அதுக்கடுத்து இப்படி ஆரவழி தொடர் வழியா ஒரு பிரான்ச் போகும். அடுத்து இந்தாண்ட வங்காள விரிகுடா வழியா ஒரு பிரான்ச் போய் இப்படி வரும். இப்படி சுத்தி வரும். 3 பிரான்ச்சா வந்து போகும். சோ இதுதான் வந்து சொல்லிருக்காங்க. அடுத்து வந்து என்னன்னா ஒரே அளவு மலைகளை
மழை பெறும் இடங்களை இணைக்கக்கூடிய கோடுகள் என்னன்னா சமமலை கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்தியாவின் காலநிலையாக பெயரிடப்பட்டு காலநிலை டேஸ் ஆக பெயரிடப்பட்டுள்ளது. என்னது? இப்பதான் பாத்தீங்க. என்னது? அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. அதுக்குதான் இந்த இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகேங்களா? அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. அதுக்கு அடுத்த புக் பேக் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. பருவக்காற்று காடுகள் எப்படி அழைப்பாங்க அப்படின்னா அயனமண்டல பசுமை மாறா காடுகள்னு அழைப்பாங்க. அதுக்கு அடுத்தது சேஷாலம் உயிர்கோள பெட்டகம் வந்து எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இந்த உயிர்கோள பெட்டகம் 18 இருக்கும். அந்த 18 வந்து எந்தெந்த பிளேசஸ்ல இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேப் பாத்தீங்கன்னா மேப் ஒரு 2-3 வாட்டி பாத்துட்டீங்கன்னாவே அது உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். சோ ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க ஜியாகிரபி வந்து புக் வச்சு படிக்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்டே கிடையாது. மேப் வச்சு படிக்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். சோ மேப் வச்சு ஒரு 2 வாட்டி பாத்துட்டீங்கன்னா அந்த மேப் வந்து உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அப்படியே உங்களுக்கு ஏதாவது பார்க்கும்போது டக்குன்னு அந்த பிளேஸ்க்கு போகும். ஆனா நீங்க மேப்பே பார்க்காம சுத்தமா இப்படி சேசாலம் ஆந்திர பிரதேஷ், சேசாலம் ஆந்திர பிரதேஷ், நீலகிரி தமிழ்நாடு இந்த மாதிரி எல்லாம் படிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் அது உங்களோட மைண்ட்ல இருக்காது. சோ ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் நீங்க மேப் ரீடிங் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யுனெஸ்கோவின் உயர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா கட்ச். மீதி எல்லாமே உயிர்கோள பெட்டகம் தான். யுனெஸ்கோ உடையதுதான். சோ கட்ச் மட்டும் வந்து என்னன்னா யுனெஸ்கோவால இது பண்ணாத ஒரு. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் உங்களுக்கு. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க ஹிஸ்டரி படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டோரியா படிக்கணும். ஓகேவா? இதுவே ஜியாகிரபி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மேப் ரீடிங் தெரிஞ்சிருக்கணும். எப்பவுமே நீங்க எந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சில எந்த எக்ஸாம் படிக்கிறதுனாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஜியாகிரபி தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுங்க அப்படின்னு. ஏன் ஜியாகிரபி எடுங்க அப்படின்னு சொல்றேன்னா இதுலயே உங்களுக்கு ஸ்டேட் எங்க இருக்குன்னு தெரியும், யூனியன் டெரிட்டரிஸ் எங்க இருக்கு, யூடி எங்க இருக்குன்னு தெரியும். அண்ட் ஒரு சில பிளேசஸ் இந்த ரிவர்ஸ், மவுண்டைன்ஸ் இதெல்லாமே பார்க்கும்பொழுது உங்களுக்கு எந்த பிளேஸ் இந்தியால எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதுக்கப்புறம் நீங்க ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பீகார் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல உத்தரப்பிரதேசம் சொல்றாங்க. சோ அந்த ஸ்டேட் எங்க இருக்குன்னு இந்தியா மேப்ல தெரிஞ்சாதான் அந்த ஸ்டோரியை கனெக்ட் பண்ணி படிக்கும் போது அந்த ஸ்டோரி இப்போ இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னா தப்பா போடுறேன் மன்னிச்சிருங்க. சோ இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ தமிழ்நாட்டுல இருந்து பீகார்ல போய் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் டெல்லி போனாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் போகும் இப்படி மைண்ட்ல. சோ இது எப்ப வரும் அப்படின்னா உங்களுக்கு மேப் ரீடிங் கரெக்டா பண்ணிருந்தீங்க, ஜியாகிரபி ஃபர்ஸ்ட் லெசனை கரெக்டா அந்த அமைவிடம் பாத்திருந்தீங்க அப்படின்னா தான் அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டியோட நீங்க ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். ஸ்டோரி கேட்கும் போது அப்படியே ஒரு லைன் மேப் போடுவீங்க, ரோடு அப்படியே இங்க இருந்து அங்க போவீங்க, டெல்லி இந்த முகலாயர்கள் காலம் எல்லாமே, ஆக்ரா டெல்லி எல்லாமே போவீங்க. அடுத்தது வந்து பாலிட்டி படிக்கிறது இதே மாதிரிதான் ஐயனமும் பிளேஸ் ரிலேட்டடா கொஞ்சம் இருக்கும். சோ அப்ப ஹிஸ்டரி ஜியாகிரபி முடிச்சுட்டு அடுத்து ஹிஸ்டரி முடிங்க. ஹிஸ்டரி முடிச்சுட்டு அயனம் படிச்சீங்க அப்படின்னா அது ஒரு கோர்வையா வரும். ஹிஸ்டரியோட அடுத்த பார்ட்டா வரும் அயனம். சோ அதுக்கு அடுத்து நீங்க பாலிட்டி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அவ்வளவுதான். இந்த 4 லெசன்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ இப்படிதான் நீங்க படிக்கணும். படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்து உங்களுக்கே தெரியும் ஹிஸ்டரியில கொஞ்சமும் ஐஎன்எம்ல கொஞ்சமும் சேர்ந்ததுதான் வந்து கொஞ்சம் யூனிட் 8 இருக்கு. அது இல்லாம திருக்குறள் தனியா படிப்பீங்க, தமிழ் கொஞ்சம் கலந்திருக்கும் அப்படின்றது. அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன இருக்கு, யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபி கொஞ்சம், ஐஎன்எம் கொஞ்சம், பாலிட்டி கொஞ்சம் அந்த மாதிரி வரும். அடுத்து வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வந்து நீங்க தனியா தான் படிச்சாகணும், வேற வழியே கிடையாது. சோ நீங்க இந்த மாதிரி படிச்சீங்கன்னா அந்த 4 யூனிட் இல்ல யூனிட் 8 இதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரு 5 யூனிட் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஆர்டர்ல படிச்சு பாருங்க, ஈஸியா இருக்கும். ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன். அண்ட் குவாலிட்டி டூ வீடியோஸ் நம்மளோட சேனல்ல அப்லோட் ஆயிருக்கு, அதையும் பார்த்துடுங்க. குவாலிட்டி பிஒய்க்யூ சீரியஸ் இருக்கு, அதே மாதிரி ஹிஸ்டரி பிஒய்க்யூ சீரியஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டாபிக் வைஸ் ஹிஸ்டரி பாலிட்டி எல்லாம் இருக்கு. சோ பார்க்கல அப்படின்னா பார்த்துடுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த மேப் ரீடிங்குமே வந்து உங்களுக்கு ஜியாகிரபி பிளேலிஸ்ட்ல இருக்கும், அதையும் வேணும் அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ தேங்க்யூ, பை பாய்.